Hello guys, வணக்கம். This is Anbuseelan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Zerodha chartல இருக்கிற முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணனும் அப்படிங்கறது தான் என்டையரா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகினரா இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஸோ பொதுவாக நம்ம பிகினராக வரும்போது சரிங்களா, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் மட்டும்தான் பெரிய விஷயமாக நினச்சி உள்ளே வந்திருப்போம். ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரியும் டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியமாக, அதை எப்படி ட்ரா பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ட் இருக்குது சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம், பார் சார்ட் இருக்குது, கலர் பார் இருக்குது, அந்த மாதிரி சார்ட்லேயே நிறைய டைப் இருக்குது சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணுறது கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் சரிங்களா, ஜீரோதாவை பொறுத்த மட்டும். செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம், அதாவது நீங்கள் வந்துட்டு இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சார்ட்டு தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு கேண்டில் இந்த மந்த்லி போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டிலுமே என்ன பண்ணுது, அந்த மந்தோட பெர்ஃபார்மன்ஸையே ஷோ பண்ணிடும் ஒரே கேண்டிலில். இப்போ ரெட்டாக இருக்குன்னா அந்த மந்த் ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு, க்ரீனாக இருக்குன்னா அந்த மந்த் ஃபுல்லாக நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் நீங்கள் பொசிஷனல் ட்ரேடராக, ஸ்விங் ட்ரேடராக, இன்வெஸ்டருக்கு வந்து நீங்கள் சார்ட்டை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது சரிங்களா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தான் தெரியணும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், இன்ட்ராடே பண்ணுறீங்க, கான்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சார்ட் மட்டும்தான் சரிங்களா. ஸோ இதில் நிறைய டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு டைமுக்கும். ஏன்னா மார்க்கெட் 9:15 3:30 வரைக்கும் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த டைம் ஃப்ரேம் 1 hour 2 hour 3 hours எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதை டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான். இந்த இடம் வந்து எனக்கு வந்துட்டு நான் கிளிக் பண்ணும்போது வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்த வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க, 15 minutesனு வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு நேம் ஃபார்மேஷன் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா, சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டைம் ஃப்ரேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டைப் பண்ண இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக 15 minutes அப்படிங்கிறத ஷோ பண்ணி நீங்கள் எங்கே விட்டிங்களோ அந்த இடத்த கொண்டு வந்து ஷோ பண்ணும் சரிங்களா. ஸோ இது பெரிய வாரியாக நமக்கு அதில் யூசேஜ் இருக்காது. ஆனால் ஸ்டடீஸ் பக்கம் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு 5 இண்டிகேட்டர் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதனால் இங்கே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை எப்படியாச்சும் பயன்படுத்தி யூஸ் பண்ணி ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இடம் இந்த ஸ்டடீஸ் சரிங்களா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது, சார்ட்டு. அதாவது ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் 4 சார்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கம்பெனிஸ் நேம்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் பஃபர் ஆகி அந்த 4 கம்பெனியோட சார்ட்டுமே ஒன் பை ஒன் பாக்ஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்சஸ் இருக்கும். இங்கே இருக்க டூல்ஸ், இந்த டூல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதுலேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா என்னென்ன வேணுமோ நீங்கள் ட்ரெண்டு வரையணும். நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா கன்ஃபியூஷன் வரும்போது இப்படி யதார்த்தமாக பார்க்கும்போது புரியாது. ஆனால் இந்த டூலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ட்ரெண்ட் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். ஏதாச்சும் மார்க் பண்ணணும், எதுவும் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே வந்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணணும், இந்த டைம் ஃப்ரேம், இந்த கேண்டில் இதுவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹை பிரேக் அவுட் லெவல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த லெவல் அதாவது 2096.58 மேலே போனால் நான் என்ட்ரி கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மார்க் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணினா அப்புறம் ஷார்ட்கட் கீ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ட்ரேடிங்கில் அடுத்த லெவல் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்சரை யூஸ் பண்ணுறதுல வந்து மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து பெரிய லெவலில் நாட்டம் இருக்காது. சிலவங்க ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷார்ட்கட்ஸில் நல்லா பழகுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த லெவல் ட்ரேடிங்கில் உங்களுடைய லைஃப்பை க்ரியேட் பண்ணணும், உங்களுடைய கரியரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பேஸ்னாலும் சின்ன ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். இன்னொன்று இந்த சார்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம்னாலும் சரி இன்ட்ராடேனாலும் இந்த சைட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் போய்ட்டு உள்ளே போய் டிமேட்குள்ளே தான் இருந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் சரிங்களா. இது ரிலேட்டடாக இன்னும் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பாய், see you.